ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகர் விஜய் பணக்கார லிஸ்ட்டில் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு 4.5 லட்சம் வியூஸ் வந்திருந்தது. ஆனால் அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் அவருடைய உண்மையான சம்பளம் 200 கோடி இல்லை, ரஜினி இதை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, அஜித் சம்பளம் உனக்கு எவ்வளோன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் அவருடைய சம்பளம் 250 கோடி அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் இப்போ ஏன்டா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோவுக்கு நல்லா வியூஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நல்ல வியூஸ் வரும்ன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது நடிகர் விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவரே சொல்லியிருந்தார். அதோடு சேர்த்து கெரியருடைய உச்சத்தில் இருக்கும்போதே அதையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு உங்களுக்காக அரசியல் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். அதாவது நடிகர் விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 கோடி. எப்படியும் இதையும் யாரும் நம்ப மாட்டீங்க அப்படின்னு தெரியும். எனக்கு நீங்கள் நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு தேவை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர்கிட்ட சொல்லணும், அவ்வளோதான். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் நடித்த முதல் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் வெறும் 500 ரூபாய் தான். படம் பேர் வெற்றி, டைரக்டர் அவங்க அப்பா தான். நாளைய தீர்ப்பு அப்படின்றது விஜய் ஹீரோவாக நடித்த முதல் படம், அவ்வளோதான். டான்.